ஹரஹர சங்கரா, ஜெய ஜெயசங்கரா. எல்லோரும் குட் மார்னிங், காலை வணக்கம். வெயில் நிறைய அடிக்கிறது, ஜாக்கிரதையாக இருக்கோ. நிறையா தண்ணி குடிக்கோ. எல்லாம் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு நீங்கள் எல்லாம் ஓட்டு போட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நாங்களும் போட்டு வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்தேன்னா அதனால் இன்றைக்கி ஒரு பத்திய சமையல் பண்ணுறாங்க மாமி. சாட்டர்டே ஸ்பெஷல். என்ன சாட்டர்டே ஸ்பெஷல் பத்திய சமையல்னால், மிளகு குழம்பு வைக்கிறேன். மிளகு குழம்பு வச்சு அப்புறம் சவுச்சவை பொரிச்சு கூட்டு பண்ணுவாள். அது இந்த மிளகு குழம்புக்கு என்னென்ன சாமான், எப்படி பண்ணுறது, எல்லா விவரமும் சொல்லுவாள். சவுச்சவை பொரிச்சு கூட்டு சொல்லுவாள். எல்லோரும் யங்ஸ்டர்ஸ் மாத்திரம் கேட்டுக்கோங்க. சொல்லுங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 மிளகா வத்தல், கருவேப்பிலை, இதெல்லாம் வதக்கிக்கணும். பட் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டால் அதை அப்படியே டைரெக்டாக இதில் போட்டுருணும். இதில் ஜீரகத்தை வறுக்க வேண்டாம். அதனால் இது மூணையும், மிளகு, கொத்தமல்லி விதை, துவரம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரே 1 மிளகா வத்தல், இதை நல்லா 1 முட்டை நெய் விட்டு அதில் இந்த மிளகு நல்லா படபடன்னு வெடிக்கணும். வெடித்து வாசனை வரும் நல்லா. அது நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி விதை, துவரம்பருப்பு, இந்த மிளகா வத்தல், இந்த கருவேப்பிலை நல்லா ஒரு பிடிச்சபடி கைப்பிடி போட்டுடணும். போட்டு நல்லா வதக்கி இந்த மாதிரி வறுத்து நல்லா அது மிக்ஸி ஜாரில் போட்டுருணும். பெருங்காயம் கிடையாதா? இதுக்கு பூண்டு போடுறதுனால பெருங்காயம் கிடையாது. நாடு பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. கடுகு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் 100 கிராம் ஊற்றி இதை கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கணும். குழம்புக்கு இதுக்கு பேர் பத்திய சமையல்னு பேர். மிளகு குழம்பு இல்லையா? சவுச்சவை பொரிச்ச கூட்டு பண்ண போகிறேன். அதுக்கு தேங்காய் சில்லு, ஒரு 1/2 பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், இதெல்லாம் வறுத்து வச்சுட்டுருக்கேன். இதே மிக்சியில் அரைச்சி இப்போ சவுச்சவை பொரிச்ச கூட்டு பண்ண போகிறேன். பண்ணுறப்போ காமிக்கும். கடுகு வடித்தது என்ன பண்ண போகிறேன்? இந்த பூண்டை போட்டு நல்லா வதக்கணும். பூண்டும் கருவேப்பிலையும் வச்சுட்டுருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போல்லாம் இந்த ஊட்டி பூண்டை ஏதாவது சொல்கிறோம். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே நாங்கள்லாம் சாப்பிட்டு பழக்கம் எங்களுக்கு உண்டு. பூண்டு, வெங்காயங்கள் எல்லாம் நாங்கள் சேர்த்துப்போம். அது ஒவ்வொருத்தருக்கு அவளுடைய இதை பொறுத்து இருக்குது. ஹெல்த்துக்கு நல்லது. அதனால் நம்ம இன்றைக்கி தான் மாமி மெனு பண்ணுறா, பார்த்துக்கோங்க. பூண்டு போட்டு மிளகு குழம்பு, சவுச்சவு பொரிச்ச கூட்டு, அது பண்ணுறச்சு நான் காமிக்கிறேன். சரி, மிளகு குழம்பு பண்ணிகிட்ருக்கோம். மாமி அடுத்தது என்ன பண்ண போகிறாங்கிறத மாமி சொல்லுவாள். பூண்டு வதங்கிருக்கும். அதுக்கு இந்த பூண்டு வதங்கிறதுக்கு கொண்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டேன். இப்போ என்னட்டு இந்த புளி ஜலம் ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேனோ, அதை ஊற்றியே இந்த மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சுட்டேன் நான். உங்களுக்கு தனியாக தண்ணி, அது ஒரு தரம் தண்ணி, இதை ஒரு தரம் அலம்பி தண்ணி அப்படி ஊற்ற வேண்டாம். இந்த கரைச்சி வச்சுருந்த ஒரு கொட்டைப்பாக்கு அளவு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுன்னு வச்சுக்கோங்க. சரி, புளி நினச்சி அதை 3 தரம் கரைச்சிருந்தேன். அதை ஊற்றி இந்த மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி வர, துவரம்பருப்பு, மிளகா வத்தல் வறுத்து நெய்யில் வறுத்தது எல்லாத்தையும் இதில் அரைச்சுட்டேன் நான். இந்த பூண்டு வந்ததுக்கப்புறம், பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆமாம், பச்சை பூண்டு வாசனை ரொம்ப வரும். அதனால் நல்லா வதங்கணும். ஒரு துளி உப்பு அதுக்கு போட்டால் போகும், கொஞ்சமாக ஈஸியாக வதங்கிடும். போக வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். இனிமேல் தான் அக்னி நட்சத்திரம்லாம் ஆரம்பிக்க போகிறது. எல்லோரும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. குழந்தையெல்லாம் வெளில விடாதுங்க. ஆற்றுல நிறைய ஜலம் நிறையா வச்சு பானையில் வச்சு கொடுங்க. கொஞ்சம் இந்த இதெல்லாம் போட்டு வெட்டி வேறு. இதுக்கு உண்டான மிளகு குழம்புக்கு உண்டான உப்பு. மிளகு குழம்புக்கு உண்டான உப்பு. ஆமாம், கருவேப்பிலையெல்லாம் போட்டு அரைச்சிடுது. இப்போ இதுக்கு தேவையான அளவு இந்த ஜாரை அலம்பி தண்ணியை ஊற்றிட்டேன். அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கணும். இந்த மிளகு குழம்பு நல்லா கொதிக்கணும். இங்கே பாருங்க, அப்படி எண்ணெய் மேலிட இருக்கு இல்லையா, இது எண்ணெய் தனியாக பிரிஞ்சு குழம்பு தனியாக கொதிக்கும். அது மாதிரி எப்படி கொதிக்கும் பாருங்கள். அப்புறமா நாழி ஆகுமா? ஆமாம், நாழி ஆகும். 10-15 நிமிஷம் ஆகும். இப்போ டேஸ்ட்டு பார்த்துக்கலாமா? உப்பரப்போ சரியாக கொஞ்சம் கொதி வரட்டும். அதுக்கப்புறமா இது பச்சை வாசனை வரும். அது அப்புறம் பார்த்துக்கலாமா? ஆமாம், சரி. குழம்பு ரெடியாக எடுத்து மிளகு குழம்பு அதை எடுத்து ஊற்றுறதில்ல. இந்த மிளகு குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் ஒரு கரண்டி சாதமும் நெய்யும் ஊற்றி பரட்டி சாப்பிட்ருங்க அந்த கிண்ணத்தில் இருக்கிறத.
சரி. அவ்வளோதான். வேறு பொரிச்ச கூட்டு பண்ணும்போது காமிக்கிறேன். நான் பொரிச்சு விட்டு பண்ணுறச்ச காமிக்கிறேன். என்ன இது? அழுகு மாங்காய் தயிர் பச்சடி. மாங்காய் ஒரு 4 பீஸ் எடுத்து கட் பண்ணி கொட்டையை எடுத்துட்டு கொஞ்சம் தேங்காய், அரை பச்சை மிளகாய் வச்சு மிக்சியில் அரைச்சி தயிர் கலந்து வச்சுருக்கேன். கெட்டியமாக கடுகு தாளிச்சு கொட்டியிருக்கேன். இதுதான் அழுகு மாங்காய் பச்சடி. ஆமாம். இந்த இது மிளகு குழம்பு சாத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தொட்டுக்க. இப்போ பொரிச்ச கூட்டை பற்றி சொல்லுவான் மாமி, கேட்டுங்க. தண்ணி இதை கொதிக்கட்டும். இந்த சவுச்சோ ஒரு நாளைக்கு வச்சுருக்கேன். இதை போட போகிறேன் இதில். சவுச்சோ பொரிச்ச கூட்டா? ஆமாம். பொரிச்ச கூட்டுக்கும் மாமி வந்து இப்போ போட போகிறேன். பொடி பொடியாக நறுக்கியிருக்கா. ஸோ தண்ணி கொதி வந்துடுத்து. இதை போடுறேன் இதில். நல்லா வேகணும். கொஞ்சமாக தண்ணி வச்சேன், ஒரு அரை டம்ளர் தண்ணி. இது நல்லா கொதிச்சோன்னு இந்த சவுச்சவை போட்டிருக்கேன். இது நல்லா வேகட்டும், அப்புறம் சொல்கிறேன் நான். இந்த இது அரைச்சி வச்சுருக்கேன். அது என்ன அரைச்சி? என்னென்ன? ஜீரகம், தேங்காய், உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் வறுத்து இதில் அரைச்சிருக்கேன். ஒரு அரை பச்சை மிளகாய். ஜீரகம் 1 டீஸ்பூன், அரை பச்சை மிளகாய், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு அரை டீஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு. இதெல்லாம் நான் எண்ணெயில் வறுத்து இதில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். பொரிச்ச கூட்டுக்கு. ஆமாம். ஆகுமா? ஆமாம், ஆகும். இது இன்னும் வேகணும் இல்லையா? அது வேகணும். வந்துருச்சா? நல்லா வந்துருக்கு. பூசணிக்காய் எல்லாம் வந்துருச்சு. பூசணிக்காய் இல்லை, சவுச்சோ. நல்லா வந்துருச்சான். ஆமாம். இப்போ இந்த பருப்பு, தேங்காய், பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருந்தேன் இல்லையா? பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருந்தேன். அது தேங்காய் அரைச்சது எல்லாத்தையும் ஊற்றுறேன். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகும் உளுத்தம் பருப்பும் தாளித்து அதில் போட்டுருக்கேன். இதை இப்போ பொரிச்ச கூட்டு இருக்கு. இந்த சவுச்சோ பொரிச்ச கூட்டு இப்போ பண்ணியிருக்கல இல்லையா? இது வந்து இப்போ சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் வெங்காயம் போட்டு தக்காளி போட்டோம்னா இதுக்கும் போட்டுக்கலாம். சப்பாத்திக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் ஜோராக இருக்கும் அது தொட்டு சாப்பிட்றதுக்கு. இது மேற்கொண்டு மாமி வந்து இதுக்கு மேலே கடுகு உளுத்தம் பருப்பு தாளிப்பா. தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டணும். தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டணும். பொரிச்ச கூட்டுக்கு மாத்திரம். பொரிச்ச கூட்டு, மோர் கூட்டு அது கொதி விட்டு அதுக்கப்புறம் போடுவீங்களா? அனுப்பேரா? ஆமாம். இது ஒரு கொதி விடுவா மாமி. இந்த உப்பு ஒண்டி 2 போடுறேன். உப்பு வேணுமா? கொஞ்சமாக போடுங்க. இப்படி தளராக இருக்கணும். மாவெல்லாம் கரைச்சி ஊற்றவே வேண்டாம். அது கரெக்டாக டென்சிட்டி கரெக்டாக இருக்கும். அதுக்கு கரெக்டாக தண்ணி வச்சு கரெக்டாக பண்ணிட்டோம்னா பர்ஃபெக்டாக அமைஞ்சிடும். என்னது? பொரிச்ச கூட்டு சொல்கிறேன். தண்ணி கரெக்டாக ஒரு 1/2 டம்ளர் வச்சு சிம்மில் வச்சு இந்த சிப்பத்தட்டு மாதிரி ஒன்று வச்சு நல்லா மூடி வச்சோம்னா எந்த காயாக இருந்தாலும், பூசணிக்காய், புடலங்காய், சவுச்சோ எதுவாக இருந்தாலும் நல்லா மாவு மாதிரி வெந்துடும். வெந்த உடனே இப்படி ஒன்று சேர்ந்துடும். இப்போ அரைச்சி விட்டது பார்த்தீங்கன்னா வேகலைன்னா ஒன்றும் சேராது. இப்படி தண்ணி தனியாக காய் தனியாக பிரியும். இது அப்படி பிரியாமல் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை போட்டதுக்கப்புறம் நல்லா இதுவாக இருக்குது பாருங்க. அதுதான் ஒன்றா பைண்ட் ஆகி கரெக்டாக இருக்கும். கொதி வருது. கூட்டு ஆஃப் பண்ணிடலாம். கூட்டு ஆஃப் பண்ணலாம். கூட்டு கொதிக்கட்டும். கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் வறுபட்டுருக்கு. இந்த இழுப்பு சட்டி சூட்டுலேயே அந்த உளுத்தம் பருப்பு செவந்துடும். இல்லைன்னா ரொம்ப கருகி போயிடும்.
கருவேப்பிலை கொஞ்சம் போட்டேன். டிப்புன்றாமல் ஜாக்கிரதையாக செய்யணும். நேற்றுக்கு 2 அப்பளம் பொரிக்கிறேன்னு பொரிச்சத பாருங்க எப்படி கையில் எப்படி ஆகிடுச்சு. பட்டுன்னு தெரிச்சு விட்டுருவிய. ஜாக்கிரதையாக செய்யும். அவ்வளோ என்ன இப்போ பொறுத்து போய் யங்ஸ்டர்ஸ்லாம் பொறுத்துக்க முடியாது. அவள் தான் ஜாக்கிரதையாக செய்யும். நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்கிறச்சே பட்டுடுறது இது மாதிரி. கடுகு தாளிச்சு கொட்டிட்டே முடிஞ்சிடுது கூட்டு, அவ்வளோதான். ஸோ இதுதான் எல்லோரும் வந்து செஞ்சு பாருங்கள். பொரிச்ச கூட்டு, இது என்னது சௌச்சௌ பொரிச்ச கூட்டு வரமாட்டேன். குழம்பு, மிளகு குழம்பு, அழகு மாங்காய் பச்சடி. ஸோ இதுதான் எங்கள் இடத்துல இன்றைக்கி வேணும். செஞ்சு பாருங்க. இந்த இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க நிறையா. ஸோ இதுதான் எங்கள் இடத்துல வேணும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விடாமல். தேங்க்யூ வெரி மச். பாய்.